இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம பைரவிக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்க. இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் வீட்டை விட்டு வெளியே விரட்ட. ஏன்னா நம்ம கார்த்திக் தெரியாம கம்பெனிலேருந்து ரூ. 1,00,000 பணத்தை எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணதா ஒரு காரணமா வச்சு விட்ட பதவியை திரும்ப கார்த்திக் மூலியமாவே நம்ம கைப்பற்றிருக்கணும்னு இந்த பைரவி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்ச்சிக்கு அளவே கிடையாதுங்க. ஏன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் எப்போ நம்ம கார்த்திக் கிட்ட கையும் காலமாக சிக்குவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கான கரெக்டான சந்தர்ப்பத்தை தாங்க இந்த அஞ்சலியை உண்டாக்கி தந்திருக்காங்க. ஏன்னா நம்ம அஞ்சலி ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்க நம்ம பைரவி கிட்ட எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லி அதுக்கான முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கம்பெனியில் நம்ம அஞ்சலியோட பேரில் மாறினதும் இந்த சேர்மன் பதவி நம்ம அஞ்சலிக்கு கிடைச்சதுலேருந்து எல்லாருமே தலைகீழான நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அங்கீகாரம் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாருமே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான முடிவை தாங்க இப்போ எல்லாத்துக்கும் முடிவு கட்ட நம்ம பைரவி சரியான விஸ்வரூபத்தில் நம்ம அஞ்சலிக்கு சவால் விட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டீம் போட நம்ம சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்ட நம்ம பைரவி அவ்வளோ அவமானப்படுத்தின இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இப்போ அந்த ஒரு வீட்டில் வாழ்கிறதுக்கே நம்ம பைரவி கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பைரவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எப்படியாச்சும் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை சுக்குநூறாக உடைக்கணும்னு நம்ம பைரவி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான் என்னுடைய கண்ணை பார்த்து பேச எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே உன்னுடைய அங்கீகாரம் உன்னுடைய இந்த திமிருத்தனம் நடந்துட்டு இருக்கிற போது இதுக்கு மேலே நான் ஒன்று விட்டு வைக்க போகிறதில்ல. எல்லாத்துக்கும் இன்றைக்கே நான் முடிவு கட்டுறேன்னு நம்ம அஞ்சலி பற்றி இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்லி அஞ்சலி இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஃபோர்ஜரி 420 வேலு எல்லாத்தையுமே சொல்லி நம்ம கார்த்திக்கிட்ட ஒரு நம்பிக்கையை உடச்சிருச்சு சுக்குநூறாக. இப்போ நம்ம அஞ்சலி அவ்வளோ சீக்கிரம் நம்ம கார்த்திக் நம்புறதே கஷ்டங்க. இப்படி ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம கௌதமும் இலக்கியாவும் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிற அவஸ்தை இந்த அஞ்சலினால தாங்க வந்தது. ஏன்னா எப்படியாச்சும் திரும்பி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணும்னு துடிச்சிட்டு இருக்க நம்ம இலக்கியா எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த ரேவதி அம்மாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைங்க. ஒரு வழியாக எப்படியோ ரொம்பவே அதுவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த தாக்ஷாயணிக்கு உண்மையை தெரியப்படுத்தணும்னு சொல்லி மிரட்டி இந்த தாக்ஷாயணிக்கிட்ட பற்றி உண்மையை சொல்கிறவங்கன்னு பயப்பட்டு தாங்க இந்த எஸ்எஸ்கே ரேவதி அம்மாவை கொல்லாமல் விட்டுட்டு போனோம். ஆனால் அதுவே முடிவாக இருக்காதுங்க. திரும்ப சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களைனா பழிக்கு பழி வாங்கணும்னு ரொம்பவே ஆணித்தனமாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு உண்மையை எப்படியாச்சும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு காரணத்தினால இப்போ அந்த ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை கௌதமுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அந்த ஒரு வீட்டோட நிலைமையை தலைகீழாக மாறிடுங்க. ஏன்னா நம்ம கௌதமுக்கு இப்போ வரைக்குமே இந்த எஸ்எஸ்கே யார் இந்த ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகம் என்ன எப்படி கொல்றதுக்காக இப்படி ஒரு நிலைமைக்கு இருப்பான். இது கண்டிப்பாக பல வருட ஒரு பகையாக இருக்கணும்னு நம்ம கௌதமே முடிவு பண்ணிட்டேங்க. ஆனால் இப்படி இருக்கிற தருணத்தில் இந்த சிந்தாமணி திரும்ப நம்ம கார்த்திகை ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திகையோட வலையில் இவங்க எல்லாருமே சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம கார்த்திக் நம்ம அஞ்சலி மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாத்தையுமே இழக்க போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷானு நடுத்தெருவுக்கு வரணுங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த தண்டவாளமும் அண்டவாளமும் தெரிஞ்சு ஏன்னா அவங்க இருக்கிற ஒரு சப்போர்ட்னால தான் நம்ம அஞ்சலி இவ்வளோ தைரியமாக ஆணவத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு எனக்கு இந்த ஒரு சொத்து மதிப்பும் தேவையில்லை, இந்த ஒரு வீட்டு பங்களாவும் தேவையில்லை, என்னை ஆளை விட்டால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க கிளம்பிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இழந்ததை எப்படியோ நம்ம பைரவியை மீட்டுட்டாங்க. ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம இலக்கியாவும் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பொட்டி பாம்பு மாதிரி நம்ம பைரவி அடங்கி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம இலக்கியா கிட்ட கண்டிப்பாக வச்சுக்கிட்டாவா அது யாராக இருந்தாலும் தோற்று தான் போக போகிறாங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவோட சுயரூபத்தை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கியா நேயர்.